வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது திண்டுக்கல் தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி. இதை ஹோட்டலில் எப்படி சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். அதை எப்படி செய்யலாங்க பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஏலக்காய் 5, கிராம்பு 5, அன்னாசிப்பூ 2, சோம்பு 1 ஸ்பூன், மல்லி 1.5 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், சின்ன சைஸ் பட்டை 3, பிரிஞ்சி இலை 3, முந்திரி பருப்பு 15 நம்பர், ஜாதிப்பத்திரி 1, மராத்தி மூக்கு 1. இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அடித்து வச்சிடலாம். அதுக்கு அடுத்ததாக மிக்சி கப்பில் 150 கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். 15 பல் பூண்டு, அதுக்கு ஈக்குவலாக இஞ்சி ரெண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி கப்பில் போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தாப்படி, காரம் அதிகமாக தேவைப்பட்டால் 2 சேர்த்து போட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு இதையும் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அடித்து ரெடியாக வச்சுக்கலாம். குக்கர் சூடானோடனே 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானோடனே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி கிளறி விட்டலாம். பெரிய வெங்காயம் நல்லா கிளறி விட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம ஏற்கனவே மிக்சியில் அடித்து வச்ச மசாலா தூளை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு, அடுத்ததாக மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுலாம். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மசாலா தூளும் மசாலா பேஸ்ட்டும் ஆட் பண்ணி கிளறையில் மீடியம் ஹீட்டில் இருக்கணும், இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிரும். மசாலா பச்சை வாசனை போன பின்னாடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்தாப்படி மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டலாம். இந்த சமயத்தில் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சம் லைட்டாக தண்ணியை ஆட் பண்ணி மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடணும். இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே 1 கிலோ சிக்கனை கழுவி ரெடியாக வச்சுருக்கோம், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்திங்களா, இந்த மாதிரி சிக்கனை நல்லா கிளறி விடணும். இப்போ தண்ணி ஆட் பண்ண வேண்டியதில்லை, சிக்கன்லேருந்து தண்ணி வரும் லைட்டாக. அதனால் இப்போ தேவையான அளவு உப்பு, பிரியாணிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை இப்போவே போட்டு நல்லா கிளறி விட்டணும். இதில் நம்ம தக்காளியை சேர்க்கறதில்ல, அதனால் தக்காளி போடலைன்னு பார்க்க வேண்டாம். இப்போ தயிர் 3 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். 2 கப்பு ரைஸ் எடுத்துருக்கோம், பாசுமதி ரைஸு, அதுக்கு 3 கப்பு தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். 1க்கு 1.5 அப்படிங்கிற விகிதத்தில் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா கிளறி விட்டு இந்த சமயத்தில் தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்குங்க. இந்த சமயத்தில் அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டலாம். புழிஞ்சு விட்டு நல்லா கிளறி விட்டு 2 கப்பு பாசுமதி ரைஸை 5 நிமிஷம் கழுவி ஊற வச்சு வச்சுருக்கோம், அதை இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டணும், மெதுவாக கிளறி விடணும். வீடியோ ஃபாஸ்ட்டாக ஓடுறதுனால உங்களுக்கு வேகமாக கிளற மாதிரி இருக்கும், ஆனால் பொறுமையாக கிளறணும். இந்த சமயத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு மெதுவாக இந்த மாதிரி மெதுவாக கிளறணும். இப்போ கொத்தமல்லி இலையில் கொஞ்சம் மேலே தூவி நம்ம குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடி 2 விசில் விட்டு தம் ஃபுல்லாக போகிற வரைக்கும் குக்கரை ஓப்பன் பண்ணக்கூடாது. குக்கரை ஓப்பன் பண்ண உடனேயே நம்ம அடுத்த பாத்திரத்தில் பிரியாணியை கொட்டக்கூடாது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி லைட்டாக கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறம் தான் கொட்டணும். அப்போ தான் சாதம் நல்லா பொலன்னு இருக்கும். இப்போ நமக்கு தலப்பாக்கட்டி பிரியாணி டேஸ்ட்டில் அருமையான பிரியாணி வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். நன்றி, வணக்கம்.